ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா கைன்மாஸ்டரில் ஒயிட் போர்ட் எடிட்டிங் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒயிட் போர்ட் எடிட்டிங் எப்படி பண்ணுறது புரியும். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹேண்ட் மாதிரி இருக்கிற சிம்பிளை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அது நிறையா க்ரோம்லேயும் இருக்குது, இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணால் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து யூடியூப் தான் இது செட் பண்ண போகிறோம். யூடியூப் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம வந்து மீடியா செலக்ட் பண்ணணும். மீடியா செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஒயிட் இமேஜை வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணிக்கங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் செட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த இமேஜை வந்து அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். வந்து டெவலப் பண்ண இமேஜ் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இது கலரோட மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல. அப்புறம் இமேஜை பார்த்தீங்கன்னா உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்களே வந்து சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இமேஜை தான் ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹேண்ட் சிம்பிளை கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் வந்து முன்னாடி வராது. இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேண்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இமேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டை கிளிக் பண்ணுறோம். ஹேண்டை கிளிக் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வரும். இப்போ ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இமேஜுக்கு வந்து அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணணும். அனிமேஷன் செட் பண்ணால் தான் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வைப் ரைட்டுன்னு இருக்கும், வைப் ரைட், வைப் லெஃப்ட் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே இன்னும் வந்தீங்கன்னா வைப் டவுனுன்னு இருக்கும். அந்த வைப் டவுனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வைப் டவுனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ மேலேருந்து கீழே வந்து பொறுமையாக வருவா, ஃபாஸ்ட்டாக வரணுமா, அதை நீங்கள் வந்து ஸ்பீடு அதை செட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் 4.5, 5.5 இருக்கும். அதில் நான் இப்போ 5 வச்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்தாப்புல அந்த ஸ்பீடை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்ட் சிம்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த இமேஜோட கார்னரில் வச்சுருங்க. அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம எடிட்டிங் பண்ண ஈஸியாக இருக்கணும், நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணால் தான் கொஞ்சம் எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும், அக்யூரஸியாக பார்த்து பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ ஜூம் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கீ மாதிரி இருக்கும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதை அனிமேஷன் பண்ண போகிறோம். இப்போ அனிமேஷன் பாயிண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜ் அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து கொஞ்சம் கீழே வரும். கீழே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் டு ரைட்டு அந்த ஹேண்டை வந்து மூவ் பண்ணுங்கள். அடுத்து மறுபடியும் கீழே வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டு. இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அனிமேஷன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி வந்து நிறையா ஸ்டெப்ஸ் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் டு ரைட்னு அந்த ஃபோட்டோ முடிகிற வரையும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அனிமேஷன் வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அனிமேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம், வீடியோ எப்படி வருது, கரெக்டாக வருதா என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கரெக்டாக வரல. அதனால் என்ன பண்ணுவோன்னா நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா அனிமேஷனை கரெக்ட் பண்ணோன்னா மறுபடியும் லெஃப்ட் டு ரைட்னு ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அனிமேஷன் செட் பண்ணுறது எப்படின்னு புரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோக்கு அனிமேஷன் கரெக்டாக செட் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணிங்க. லேயரில் பார்த்தா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சும்மா டைப் படிங்க. நான் வந்து இப்போ வந்து ஹவு டு எடிட் இன் kinemaster அப்படின்னு டைப் படிக்கிறேன். டைப் படிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கே பேஜுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலரு, டிரான்ஸ்மிஷன், என்ன அனிமேஷன் எல்லாமே மாற்றிக்கலாம். அதில் வந்து நம்ம கலர் இப்போ மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஸ்டைல் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போல்ட் ஆக்கிக்கலாம். நம்ம லெட்டரை போல்ட் ஆக்கிட்டு கலர் மாற்றிக்கலாம். கலர் வந்து பிளாக் கொடுக்குறேன். பாருங்கள், பிளாக் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெட்டர் வந்து சின்னதாக வைக்கலாம், பெருசாக வைக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ சைஸ் வேணும் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹேண்ட் சிம்பிள் இல்லை, ஹேண்டு வந்து இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். கரெக்டாக சின்னதாக்கி லெட்டருக்கு மேலே வச்சுருங்க. அதில் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம மாற்றிக்கலாம், அனிமேஷன் வந்துடலாம். ஆனால் இது நம்மளுக்கு எதுவுமே இப்போ தேவையில்லை. லெட்டரோட அனிமேஷன் மட்டும்தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். அதனால் லெட்டர் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்னும் அனிமேஷன் இருக்கும். அதில் கீழே வந்திங்கன்னா வைப் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒயிட் லெஃப்ட்னு இருக்கும். அதில் வைப் ரைட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீடு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹேண்டுக்கு வந்து இப்போ நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஹேண்டை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேண்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓவரால் அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்னு இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங்கை கிளிக் பண்ணிங்க. ஃப்ளோட்டிங் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்போ எழுதுகிற மாதிரியே ஒரு ஆக்ஷன் வந்து வரும். அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.
இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பண்ண மாதிரி தான் அதே தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து கீங்கிற சைடில் கீ மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். இப்போ வேர்டுக்கு அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன நீங்கள் வேர்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹேண்டை நவுத்திட்டே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக அனிமேஷன் செட் ஆகிடும். இது கொஞ்சம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். சும்மா நீங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தாலே போதும், கரெக்டாக அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் அனிமேஷன் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி போய்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஃபோட்டோ ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக வந்துடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிவியூ பார்ப்போம். அந்த வீடியோட ப்ரிவியூ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.